ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வருகிற 16/2/2025 மாசி 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சங்கடகர சதுர்த்தி வருது. பொதுவாகவே விநாயகரோட வழிபாடு தடைகளை தகர்க்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். நமக்கு இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய சங்கடங்களாக இருந்தாலும் அந்த சங்கடங்களை உடனடியாக தீர்க்கும் சக்தி விநாயகருக்கு உண்டு. வருகிற ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 12:02க்கு மேலே சதுர்த்தி திதி பிறக்குது. திங்கட்கிழமை அதிகாலை 1:59 வரைக்குமே சதுர்த்தி திதி இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை அன்று சங்கடகர சதுர்த்தி. அந்த நாளில் மாலை நீங்கள் நிச்சயமாக விநாயகரை போயிட்டு வணங்கிட்டு வாங்க. அனைத்து நல்லதுமே நடக்கும். விநாயகரை நினைத்து விநாயகர் கோயில் போய்ட்டு ஒரே ஒரு தேங்காயை, ஒரு சத தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஒரு சத தேங்காய் உடைச்சா கூட நிச்சயமாக அந்த சங்கடங்கள் ஒரு நொடி பொழுதில் சிதறி நொறுங்கி போயிடும். அனைவருடைய சங்கடங்களும் சீக்கிரமே தீரணும் அப்படின்னு விநாயகர் பெருமானை வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நம்ம தொடரலாம். விநாயகருக்கு மிகவும் உகந்த ஒரு தீபத்தை உங்களுடைய வீட்டில் ஒரு 3 முறை ஏற்றுங்க. மாதந்தோறும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம். தேய்பிறையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி, வளர்பிறையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி, 2 சங்கடகர சதுர்த்தி இருக்குது. அந்த நாளில் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபடலாம். அப்படி மாதத்தில் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி உங்களால் தீபம் ஏற்றி வழிபட முடியலனாலும் வாரம் வரக்கூடிய திங்கட்கிழமை காலை 6 to 7 இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபடலாம். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் கரைந்து போகணும்னா தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி வழிபாடு தான் சிறந்தது. வாழ்க்கையில் முன்னேற்றம் வேணும், வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் வளர்பிறை சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் வழிபாடு செய்யலாம். 3 முறை இந்த தீப வழிபாட்டை உங்களுடைய வீட்டில் நீங்கள் செய்யுங்க. விநாயகருக்கு மிகவும் உகந்தது எருக்கையில் எருக்கம்பூ. ஒரு எருக்கையில் கொஞ்சமாக எருக்கம்பூ எடுத்துக்கோங்க. உங்களுடைய வீட்டில் விநாயகரோட சிலை இருந்தால் அன்றைய நாளில் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் சிலைக்கு நீங்கள் அபிஷேகம் செய்து விநாயகர் பெருமானுக்கு சந்தனம் குங்குமம் போட்டு வைங்க. எருக்கம்பூ மாலை சூட்டுங்க. அருகம்புல் மாலையும் சூட்டி அலங்காரம் செஞ்சுக்கோங்க. விநாயகரோட சிலை இல்லைனாலும் பரவாயில்லைங்க, உங்கள் வீட்டில் கட்டாயம் விநாயகரோட படமாவது இருக்கும். அந்த பிள்ளையாரோட படத்திற்கு பூக்களால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க. ஒரு வெற்றிலை மேலே கொஞ்சம் மஞ்சள் எடுத்து பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதற்கு ஒரு குங்குமம் போட்டு வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. விநாயகரோட திருவுருவ படத்திற்கு முன்னாடி அவங்க தயாராக எடுத்து வச்சுருக்கக்கூடிய எருக்க இலையை ஒரு தாம்பாளத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு இலையோ அல்லது 2 இலையோ நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதற்கு மேலே ஒரு மண் அகல் விளக்கு வைத்து நல்ல மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. இந்த தீபத்தை விநாயகர் பெருமானை பார்த்தவாறு வைக்கணும். தீபச்சுட நம்மை நோக்கி எரியக்கூடாது, விநாயகரை பார்த்து அந்த எருக்க இலை தீபம் எரியணும். இந்த தீபச்சுடரின் ஒளியில் விநாயகர் பெருமானை நீங்கள் தரிசனம் செய்யணும். விநாயகர்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாத்தையும் சொல்லி அந்த சங்கடங்கள் தீரணும்னு மனசார வேண்டிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் இருந்த எப்படிப்பட்ட சங்கடங்களாக இருந்தாலும் சரி அது விரைவில் நீங்கும். உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தில் எந்த கஷ்டமும் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த தீப வழிபாட்டை நீங்கள் ஏற்றலாம். நல்ல பலன் உண்டு. வீட்டில் சுபகாரிய தடை இருந்தாலும் பண கஷ்டம், மன கஷ்டம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, இந்த வழிபாடு உங்களுக்கு கைமேல் பலனை கொடுக்குன்னே சொல்லலாம். நல்ல வேலை கிடைக்கணும், உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் தீரணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த வேண்டுதலை நீங்கள் செய்யலாம். ஒரு வேண்டுதல், ரொம்ப தீர்க்க முடியாத வேண்டுதல், ஒரு வேண்டுதலை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். தீர்ந்ததும் மறுபடியும் ஒரு வேண்டுதலை நீங்கள் வைக்கலாம். வாழ்க்கையில் வளமான முன்னேற்றத்தை அடையணுன்னாக்கா நிச்சயம் இந்த ஒரு தீபம் ஏற்றுங்க. மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகளும் நீங்கும். அதே போல் உங்கள் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு தீப வழிபாடு அப்படின்னே சொல்லலாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு வழிபாடு தான் இது. உங்களால் முடிந்த நெய்வேத்தியம், விநாயகருக்கு பிடித்த நெய்வேத்தியம் வைத்து நீங்கள் வீட்டில் வழிபாடு செய்யுங்க. உங்களால் முடிந்தால் கோவிலுக்கு போய் கூட விநாயகர் பெருமானுக்கு ஒரு செதர் தேங்காய் உடைச்சிட்டு தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. முடியலைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு வச்சுட்டு உங்கள் வேண்டுதலை வைத்துட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்து கூட நீங்கள் இதை செய்யலாம். இதை வருகிற சங்கடகர சதுர்த்தியில் நீங்கள் இதை ஆரம்பிங்க. நிச்சயமாக உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்து வளமான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். தீபம் எவ்வளோ நேரம் தான் எரியணும்னு இல்லைங்க, ஒரு அரை மணி நேரமும் எரியலாம், இல்லை 1 மணி நேரமும் எரியலாம். தானாக குளிரட்டும். அதுக்கப்புறம் அந்த இலையை எடுத்து கொண்டு போயிட்டு அடுத்த நாள் நீங்கள் கால்படாத இடத்துலையோ ஓடுற தண்ணியிலையோ விட்டுருங்க. இதுதான் இந்த தீபத்தை நீங்கள்
சங்கடகர சதுர்த்தியில் வளர்பிறையோ அல்லது தேய்பிறையோ நீங்கள் ஏற்றிக்கிட்டு வாங்க. முடியாதவங்க வாரம் வாரம் திங்கட்கிழமை மாதத்தில் ஒரு நாள் ஏற்றினா கூட போதும். திங்கட்கிழமையில் 6 to 7 காலையில் நீங்கள் ஏற்றிட்டு வாங்க. அதுவும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமானை வணங்கணும் அப்படின்னா அவ்வளோ நல்லது நடக்குங்கிறது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். இருந்தாலும் மாசி சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நம்ம வணங்கும் பொழுது சுமங்கலி வரம், நமக்கு தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்கடகர சதுர்த்தி விரதம் சக்தி சிவத்தோடு ஐக்கியமாவதால் இந்த மாதத்தில் திருமணம் நடந்ததுனாக்கா தம்பதியர்கள் நீண்ட நாள் ஆயுளோடு நிறைந்த திருமண வாழ்க்கையை வாழ்வாங்க. மாசி மாதம் விரதம் இருந்து மாற்றிக்கொள்ளும் மஞ்சள் கயிறு பாசி படரும் வரை நம் கழுத்தில் நிலைத்திருக்குங்கிறது ஒரு நம்பிக்கை. அதுவும் மாசி மாதம் சங்கடகர சதுர்த்தி தினத்தில் மாலையில் திருமணமான பெண்கள் விரதம் இருந்து மஞ்சள் கயிறை மாற்றிக்கலாம். இதனால் கணவரோட ஆயுட்காலம் அதிகரிக்கும், நித்திய சுமங்கலி வரம் கிடைக்குங்கிறதும் ஒரு ஐதீகம். நீங்கள் மாற்றிருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் மாற்ற வேணாம். ஆனால் நீங்கள் தாலி கயிறு மாற்ற போகிறீங்கனாக்கா உங்களால் முடிந்தது அன்றைய நாளில் உங்களுக்கு உங்களுடைய நேரம், அதாவது உங்களோட சூழல் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் மாற்றலான்னு முடிவு செஞ்சிங்கன்னா நீங்கள் சங்கடகர சதுர்த்தியில் யமகண்டம் ராகு காலம் இல்லாத நேரமாக பார்த்து நீங்கள் மாற்றிக்கோங்க. வருகிற ஞாயிற்றுக்கிழமை சங்கடகர சதுர்த்தி விநாயகரை வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் தேய்பிறை நிலவு எப்படி தேய்ந்து கொண்டே வருகிறது போல் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் தேய்ந்து போகும், அனைத்து சங்கடங்களும் தேய்ந்து போகும். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.